வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான மதுபனி பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 6 கலர் பென்ஸ் வச்சுருக்கிறேன், ஒரு A4 ஷீட்டு, ஸ்கேலு, ஒயிட் ஜெல் பென்னு, பிளாக் மார்க்கர், பென்சில், எரேசர். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பென் வச்சு 4 பக்கமும் பார்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான பிக்சரை ஃபஸ்ட்டே பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதோட இம்ப்ரெஷன் தெரிகிற மாதிரி ரப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தட் எனக்கு பென்னை வச்சு ட்ரா பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 9.5 சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணி முடித்ததும் அதை பக்கத்துலேயே ஒரு 2 mm கேப் இருக்கிற மாதிரி இன்னொரு சர்க்கிள் வரையணும். அதை வரைஞ்சி முடித்ததுமே இன்னும் கூட ஒரு சர்க்கிள் 2 mm கேப்பில் வரையணும். அதுக்கப்புறமா 1 inch டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு குட்டி சர்க்கிள் உள்ளே ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது அந்த பெரிய சர்க்கிளுக்கு சின்ன சர்க்கிளுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் இப்படி குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஃபிஷ்ஷோட பேட்டர்ன் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். செதில்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சென்டர் பார்ட் ஹார்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதில் இன்னொரு ஹார்ட் ஷேப் மாதிரி குட்டியாக அது உள்ளவே ட்ரா பண்ணிக்கிறேன். அதை ஒட்டினாப்பில் இன்னொரு குட்டியாக ஹார்ட் ஷேப் கூட வரைஞ்சிக்கிறேன். மறுபடியும் அந்த 2 ஹார்ட்க்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த பெரிய சர்க்கிளுக்கு மேலே சுற்றி ஃபுல்லாகவுமே திலகம் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். குட்டி குட்டி திலகம் ஷேப்ஸாக நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த 4 கார்னர்லேயும் குட்டியாக தாமரை மொட்டு மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதிலேயே குட்டியாக செடி மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்டர் லைன் எல்லாத்தையுமே பிளாக் கலர் மார்க்கர் வச்சு ஃபில் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, பெரிய சர்க்கிளுக்கும் குட்டி சர்க்கிளுக்கும் நடுவில், அது ஃபுல்லாத்தையுமே அதில் இருக்கிற கேப்பை அந்த மார்க்கர் வச்சு பிளாக் மார்க்கர் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷோட டிசைன்ஸ்லேயுமே ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹார்ட் ஷேப்லேயும் சேம் பேட்டர்ன் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த செதில்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இன்னொரு குட்டி குட்டியாக செதில்கள் போட்டு அதையும் ஃபுல்லாகவுமே மார்க்கர் வச்சே ஃபில் பண்ணிக்கிறேன். செதில்களில் ஆரஞ்சு கலர் பென்னை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷோட டெய்லில் வந்து பிங்க் கலர் பென் வச்சு குட்டி குட்டி லைன்ஸாக ட்ரா பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபிஷ்ஷோட தலைப்பகுதியிலையும் இருக்கிற கேப்பை பிங்க் கலர் பென்லேயே ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறமா சைட்ஸில் வரைஞ்சிருக்கிற தாமரை மொட்டுக்கள் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனு அப்புறமா க்ராஸ் லைன் அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறமா அந்த பெரிய சர்க்கிளில் சுற்றி இருக்கிற திலகம் ஷேப் ஃபுல்லாகவுமே ரெட் கலர் பென்னை வச்சு லைன்ஸ் ட்ரா பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஹார்ட் ஷேப்குள்ளேயுமே அந்த ரெட் கலர் பென்லேயே லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் இருக்கிற கேப்புக்கு க்ரீன் கலரில் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறமா அந்த தாமரை மொட்டோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதுலேயும் ஸ்ட்ரெயிட் லைனும் க்ராஸ் லைனுமா போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த குட்டி குட்டி செடி வரைஞ்சோம் இல்லையா, அதுலேயுமே சேம் பேட்டர்ன் தான், ஸ்ட்ரெயிட் லைனும் க்ராஸ் லைனுமா போட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஐஸ் எல்லாம் பிளாக் கலரில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபிஷ்ஷோட ஹெட்டை வந்து ஆரஞ்சு கலர் பெனில் லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த டெயிலுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை க்ரீன் கலரில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரணுன்றதுக்காக ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் பென் வச்சு சின்ன சின்ன லைன்ஸாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் ஜெல் பென் வச்சு அந்த ஹார்ட் ஷேப்க்கு உள்ள இன்னொரு ஹார்ட் ஷேப் வந்து குட்டியாக அதை ஒட்டியே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மதுபனி பெயிண்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.